எனக்கு ஃபுல்லா பல்லு போயிருச்சு. நான் எந்த டாக்டர்ட்ட போனாலும் பல் செட் கட்டுங்கன்னா, எனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் இம்ப்ளான்ட்டே சொல்றாங்க. ஏன் நான் இம்ப்ளான்ட் போடணும்? நான் இம்ப்ளான்ட் போடாம பல் செட்டே வச்சுக்க முடியாதா? அப்படின்றது கேள்வி. பல் செட் வைக்க முடியாதுன்றது கிடையாது. என்ன ஒரு பிரச்சனை இருக்கு? பல் செட்ல வந்து நிறைய டிஃபிகல்ட்டீஸ் இருக்கு. அத பத்தி ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பல் செட் போடுறோம் அப்படின்னும்போது பல் செட்ல வந்து ரொம்ப கடினமா எல்லாமே கடிச்சு சாப்பிட முடியாது. இல்ல டாக்டர், எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப வருஷமா போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட்ன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க அந்த பல் செட்டில் கம்ஃபர்டபுளாக சாப்பிட்டு ரொம்ப வருஷமாக இருந்ததுனால அவங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். நிறைய பேருக்கு இது வந்து அடாப்ட் ஆகிறது கஷ்டம். ரெண்டாவது வந்து பல் செட் நம்ம போடும்போது கொஞ்சம் குத்தி நம்ம கம்ஸில் புண்ணாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த புண்ணெல்லாம் தாண்டி நீங்கள் மீறி போடும்போது தான் இந்த பல் செட் வந்து நம்மளுக்கு செட் ஆகும். நம்ம ஒரு புது செருப்பு வாங்குகிறோம் அப்படின்னா கடிக்குது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பல் செட்டுமே. நீங்கள் பப்ளிக்கில் எங்கேயும் ஓப்பனாக நீங்கள் சிரித்து பேசிட்டீங்க அப்படின்னா பல் செட்டு கலந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனே நம்ம என்ன நினைப்போம், டைரெக்டாக நம்ம டென்டிஸ்ட்டை போய் இவர் தான் சரியாக போடல அப்படின்னு நினைப்போம். பல் செட்டுன்றது வச்சு கழட்டி மாட்டுறது தான். ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ரியாக்ட் ஆகலாம் பல் செட்டை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக தான் நம்ம வந்து இம்ப்ளான்ட்ஸுன்றதே கொண்டு வரோம். நான் வந்து பல் செட்டுக்கு போட்டு பார்க்குறேன், அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வருது. இந்த பல் செட்டு போடும்போது என்ன ஆகுதுன்னா, இது எலும்பு மேலே உட்காந்து அந்த எலும்பை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய வைக்கும். ஸோ உங்களோட எலும்பு அவைலபிலிட்டி அப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் என்ன டைப் ஆஃப் இம்ப்ளான்ட் போட முடியும் அப்படின்றது இருக்குது. இல்லை டாக்டர், என்னோட டென்டிஸ்ட் சொன்னாங்க இது மாதிரி பல் செட்டு போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளான்ட்டே போட முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி கிடையாதுங்க. பல் செட் ரொம்ப வருஷமாக போட்டிங்க, எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் இப்போ இம்ப்ளான்ட் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சூழ்நிலை வருது அப்படின்னா அப்போ தாராளமாக பண்ணலாம். இந்த ஜைகமேட்டிக் இம்ப்ளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சீக் போன், இந்த போன் பேர் தான் ஜைகமா போன். இந்த போன்லேருந்து நீளமாக இம்ப்ளான்ட்ஸை போட்டு எடுத்து போடுறதுக்கு பேர் ஜைகமேட்டிக் இம்ப்ளான்ட்ஸ். இது நம்ம போட்டு ஃபிக்ஸடாக நம்ம பல் கொடுக்க முடியுங்க. ஸோ நம்ம வந்து எந்த சூழ்நிலையினாலும் இம்ப்ளான்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, பல் செட்டு அவாய்ட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு ரீசன். இல் ஃபிட்டிங் டென்ச்சர் கேன் காஸ் கேன்சர் ஆல்சோ. ரொம்ப நாள் வந்து நீங்கள் அந்த டென்ச்சர் வந்து உங்களுக்கு உட்காராமல் நீங்கள் அதையே போட்டு புண்ணாகிக்கிட்டே இருக்குன்னா அதனால ஓரல் கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால மட்டுமே நாங்கள் வந்து டென்ச்சர்ஸை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். மற்றபடி வேறு எந்த ரீசனுக்கும் இல்லைங்க.